நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை குவிண்டாலுக்கு 2500 ரூபாய், கரும்பு டன்னுக்கு 4000 ரூபாய் என உயர்த்தி வழங்கப்படும் என 2021 சட்டமன்ற தேர்தலின் போது திமுக வாக்களித்து இருந்த நிலையில் அதன் நிலை என்ன? விளம்பர திமுக அரசு செய்தது என்ன? பார்க்கலாம் விரிவாக. சட்டமன்ற தேர்தலின் போது நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை 2000 ரூபாயிலிருந்து 2500 ரூபாயாக உயர்த்தப்படும். அதேபோல கரும்புக்கான குறைந்தபட்ச ஆதார விலை டன் ஒன்றுக்கு 4000 ரூபாயாக உயர்த்தப்படும் என வாக்குறுதி அளித்தே திமுக ஆட்சிக்கு வந்தது. திமுக அளித்த 505 வாக்குறுதிகளில் நெல், கரும்புக்கு கூடுதல் ஆதார விலை என கொட்டை எழுத்தில் தலைப்பிட்டு 75வது வாக்குறுதியாக இது இடம்பெற்றிருக்கிறது. ஆட்சிக்கு வந்த பிறகு நெல் கொள்முதலுக்கான பருவகால தொடங்கிய நிலையில் உயர்த்தப்பட்ட ஆதார விலைக்கான அறிவிப்பு வெளியாகும் என விவசாயிகள் எதிர்பார்த்து காத்திருந்தனர். ஆனால் மானியம் என்ற பெயரில் திமுக வெளியிட்ட அறிவிப்பு விவசாயிகளுக்கு பெரும் அதிருப்தியை அளித்தது. அதாவது 2022-2023 ஆண்டில் சன்னரக நெல்லுக்கு 2060 ரூபாயை மத்திய அரசு குறைந்தபட்ச ஆதார விலையாக நிர்ணயம் செய்திருந்த நிலையில் கூடுதலாக 100 ரூபாயை மானியமாக அறிவித்தது விளம்பர திமுக அரசு. அதேபோல சாதாரண ரக நெல்லுக்கு 2040 ரூபாயை மத்திய அரசு குறைந்தபட்ச ஆதார விலையாக நிர்ணயம் செய்திருந்த நிலையில் கூடுதலாக 75 ரூபாய் மானியமாக அறிவிக்கப்பட்டது. நெல்லுக்கான ஆதார விலையை 2000 ரூபாயில் இருந்து 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்குவதாக விவசாயிகளுக்கு வாக்களித்துவிட்டு ஆட்சிக்கு வந்ததும் மானியம் என்ற பெயரில் 100 ரூபாய் 75 ரூபாய் என உயர்த்தி வழங்கியது விவசாயிகளை பெரும் ஏமாற்றத்துக்கு ஆளாக்கியது. இதில் என்ன கொடுமை என்றால், முந்தைய அஇஅதிமுக ஆட்சியில் சன்னரக நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 70 ரூபாயும் சாதாரண ரக நெல் குவிண்டாலுக்கு 50 ரூபாயும் விவசாயிகளுக்கு ஏற்கனவே மானியமாக வழங்கப்பட்டு வந்த நிலையில் அதிலிருந்து சன்னரக நெல்லுக்கு 30 ரூபாயும் சாதாரண நெல்லுக்கு 25 ரூபாய் மட்டும் உயர்த்தி அறிவித்ததுதான் விளம்பர திமுக அரசு செய்த சாதனை. 2023-2024 ஆண்டு பருவத்திற்கு குறைந்தபட்ச ஆதார விலையாக சன்னரக நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 2203 ரூபாய் என்றும் சாதாரண ரக நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 2183 ரூபாய் என்றும் மத்திய அரசு விலை நிர்ணயம் செய்திருந்த நிலையில் சன்னரக மற்றும் சாதாரண ரகம் என 2 வகை நெல்லுக்கும் ஏற்கனவே வழங்கப்பட்ட மானியத்திலிருந்து 7 ரூபாயை மட்டும் உயர்த்தி வழங்கியது விளம்பர திமுக அரசு. நெல்லுக்கான ஆதார விலையை 500 ரூபாய் உயர்த்தி வழங்குவதாக அறிவித்துவிட்டு 3 ஆண்டுகள் கழித்து மானியம் என்ற பெயரில் திமுக அரசு சில ரூபாய் உயர்த்தியது விவசாயிகளை பெரும் கொந்தளிப்புக்கு ஆளாக்கியது. இந்த நிலையில்தான் 2025-2026 ஆண்டு பருவத்திற்கு நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை 2369 ரூபாயாக மத்திய அரசு நிர்ணயம் செய்த நிலையில் 131 ரூபாய் ஊக்கத்தொகையுடன் சேர்த்து நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை 2500 ரூபாய் வழங்கப்பட்டு விட்டது. வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டோம் என மார்த்தட்டி காட்டியிருக்கிறார் திமுகவின் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி. 2000 ரூபாயாக இருந்த நெல்லுக்கான ஆதார விலையை 500 ரூபாய் உயர்த்தி 2500 ரூபாயாக வழங்குவதாக அறிவித்துவிட்டு 4 ஆண்டு கால ஆட்சிக்கு பிறகு மத்திய அரசே நெல்லுக்கான விலையை 2369 ரூபாய் வரை உயர்த்திவிட்ட பிறகு வெறும் 131 ரூபாயை மானியமாக வழங்கிவிட்டு வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டோம் என வெட்கமே இல்லாமல் திமுக பெருமை பேசி தம்பட்டம் அடிப்பது விவசாயிகளை பெரும் கொந்தளிப்புக்கு ஆளாக்கி உள்ளது. இதில் இன்னொரு சிறப்பு என்னவென்றால், திமுகவின் 51 மாத கால ஆட்சியில்
விவசாயிகளிடமிருந்து மொத்தம் 1.85 கோடி மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு அவர்களுக்கு 44,777.83 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக புள்ளி விவரங்களை நீட்டியிருக்கிறார் திமுக அமைச்சர் சக்கரபாணி. உண்மையில் கடந்த 4 ஆண்டுகளில் சுமார் 4.80 கோடி டன் நெல் விளைவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அதில் 1/3 பங்கு மட்டுமே கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. இந்த உண்மையை மறைத்து தங்களுக்கு சாதகமான விவரங்களை மட்டும் கட்பை செய்து சாதனை புகழ்பாடும் திமுகவின் போக்கு விவசாயிகளை ஏகத்துக்கும் கோபத்துக்கு ஆளாக்கி விட்டிருக்கிறது. சமீபத்தில் டெல்டா மாவட்டத்தில் பெய்த பருவமழையின் போது கொள்முதலுக்காக விவசாயிகள் சார்பில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முளைத்து வீணானது ஒட்டுமொத்த தமிழகத்தையும் நிலைகுலைய செய்திருந்தது. விவசாயிகள் விளைவிக்கும் நெல் திமுக ஆட்சியில் எந்த லட்சணத்தில் கொள்முதல் செய்யப்படுகிறது என்பதை இந்த சம்பவம் தமிழகத்துக்கே பட்டவர்த்தனமாக காட்டியிருந்தது. அப்படி இருக்கையில் கொள்முதலில் சாதித்து விட்டோம் என திமுக தம்பட்டம் அடிப்பது கூச்சமற்ற செயல் என்று விமர்சிக்கப்படுகிறது. இந்த திராவிட மாடல் ஆட்சி தேர்தல் வாக்குறுதி 523 வாக்குறுதிகள் கொடுத்தது. இதுவரையில் எந்த ஒரு வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை. குறிப்பாக விவசாயிகளுக்கு நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 2500 ரூபா தரேன்னு சொன்னிச்சு, அதையும் கொடுக்கல. இதே போல் வெட்டு ஆட்சியாக இந்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி, ஸ்டாலின் ஆட்சி திராணி இல்லாத ஆட்சியாக இருக்கிறது. இதை விவசாயிகள் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். உரிய நேரத்தில் பயிர் காப்பீடு செய்தும் பயிர் காப்பீடு கிட்டத்தட்ட 4.5 ஆண்டு காலமாக வரவே இல்லை. இந்த முறையும் நட்டு ஏகப்பட்ட நஷ்டத்தை சந்திச்சிருக்கோம். நடுவு நட்ட உடனே மழை பெஞ்சது, எல்லாம் அழுகி போச்சு. குவிண்டாலுக்கு நெல்லுக்கு 3500 ரூபா வழங்கினால் மட்டும்தான் விவசாயிகள் தங்கள் கடனை அடைத்து மீண்டு வரலாம் என்கிற சூழ்நிலை இருக்கிறது. விவசாயிகள் மத்திக்கு நாங்கள் எல்லாம் செய்கிறோம்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ பெரிய இடியை கொண்டாந்து எங்கள் தலையில் போட்டு போயிட்டாங்க, ஒட்டுமொத்த விவசாயி தலையிலையும். இது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியலை, ஜீரணிக்கவே முடியலை. தமிழ்நாடு அரசு இந்த கைவிரிச்சிட்டு போகக்கூடாது. அப்படி போனால் ஒட்டுமொத்த விவசாயிகள் பாதிக்கப்படுவோம். எனவே அவங்க தொடர்ச்சியாக எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாத்தாலும் அடுத்தடுத்து விவசாயம் செய்ய முடியும். இல்லை அப்படின்னா ஒட்டுமொத்த இழப்பு ஏற்படும். நாங்கள் விவசாயம் செய்வதை நிறுத்திவிட்டு எங்கேயாவது திருப்பூருக்காவது பனியன் கம்பெனிக்காக போகக்கூடிய சூழல் உருவாகும். இதில் நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளிடமிருந்து மூட்டைக்கு 40 ரூபாய் லஞ்சம் வாங்கப்படுவதாக எழுந்த குற்றச்சாட்டு தமிழகம் முழுவதும் தீயாய் பற்றி எரிந்தது தனி கதை. நெல் உற்பத்தி செலவு கடுமையாக உயர்ந்து கொண்டிருக்கும் சூழலில் 105 ரூபாய் 130 ரூபாய் என்று மானியம் என்ற பெயரில் திமுக அரசு பிச்சை போடுவதாக கொதித்து போயினர் விவசாயிகள். இதேபோல் கரும்புக்கான ஆதார விலையை 4000 ரூபாயாக உயர்த்தி வழங்குவதாக வாக்களித்துவிட்டு மத்திய அரசு நிர்ணயம் செய்த குறைந்தபட்ச ஆதார விலையான 2755 ரூபாயுடன் 195 ரூபாயை சிறப்பு ஊக்கத்தொகையாக அறிவித்தது விளம்பர திமுக அரசு. பின்னர் படிப்படியாக உயர்த்தப்பட்டு தற்போது 2025-2026 ஆண்டின் கரும்புக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை டன் ஒன்றுக்கு 3550 உயர்த்தி அறிவித்திருக்கிறது மத்திய அரசு. ஆனால் விளம்பர திமுக அரசோ கரும்புக்கு மத்திய அரசு வழங்கும் ஆதார விலையுடன் சேர்த்து 349 ரூபாயை மட்டும் மானியமாக அறிவித்திருக்கிறது. 2021 ஆண்டு கரும்புக்கான ஆதார விலை 2755 ரூபாய் என இருந்த நிலையில் அதனை 4000 ரூபாயாக உயர்த்தி வழங்குவதாக வாக்களித்தே ஆட்சிக்கு வந்தது திமுக. அப்படி பார்த்தால் திமுக 1050 ரூபாயை மானியமாக வழங்கியிருக்க வேண்டும். ஆனால் வெறும் 195 ரூபாயை மட்டும் மானியமாக வழங்கியது திமுக. தற்போது திமுகவின் ஆட்சி கிட்டத்தட்ட முடிய போகும் தருவாயை எட்டிவிட்ட நிலையில் கரும்புக்கான ஆதார விலையை மத்திய அரசே 3550 ரூபாயாக உயர்த்திவிட்டது. 2021 ஆண்டோடு ஒப்பிடுகையில் 795 ரூபாய் உயர்வு. ஆனால் 2021 தேர்தலின் போது 1050 ரூபாயை மானியமாக வழங்குவதாக கூறி ஆட்சிக்கு வந்த திமுகவால் 4.5 ஆண்டுகள் கழித்து அறிவிக்கப்பட்ட அதிகபட்ச மானிய தொகை வெறும் 349 ரூபாய் மட்டுமே. 2021 குவிண்டாலுக்கு 2500 ரூபா தரேன்னு சொல்லி மாநில அரசாங்கம் சொல்லியிருந்துச்சு திமுக அரசாங்கம். ஆனால் மத்திய அரசாங்கத்தினுடைய விலை நிர்ணயத்தில் தான் இன்று வரையில் நடைமுறையில் இருக்கிறது.
குவிண்டாலுக்கு 2500 ரூபா தரேன்னு சொல்லிட்டு இன்னைய வரைக்கும் அது சம்மந்தமான எதுவுமே செய்யலை. 2500 ரூபாங்கிறது குவிண்டாலுக்கு தரேன்னு சொல்லிவிட்டு இது வரைக்கும் 4 ஆண்டு காலம் இதுவரையும் விலை உயர்வே ஏற்றவில்லை மாநில அரசாங்கம். இதை உடனடியாக பரிசீலனை செய்து குவிண்டாலுக்கு குறைஞ்சது ஆதார விலையாக தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு 3500 ரூபாயை வழங்க வேண்டும் என்று விவசாயியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். மாநில அரசு தேர்தல் காலங்களில் வாக்குறுதி அள்ளி வீசினாங்க. உங்களுக்கு நெல்லுக்கான குவிண்டால 4000 ரூபா தரோம், அதே மாதிரி ஒரு டன் கரும்புக்கு 4800 ரூபா தரோன்னு சொல்லி வாக்குறுதிகளை வாக்குறுதி அள்ளி வீசுனாங்களே ஒழிஞ்சி இதுவரைக்கும் நடைமுறைப்படுத்தவே கிடையாது. அதேமாரி காப்பீடு திட்டத்தை தமிழக அரசை ஏற்று நடத்தும்னு சொன்னாங்க. இன்றைக்கி அதுலேயும் ஏமாந்துக்கிட்டு தான் இருக்கும். உரிய இழப்பீடு விவசாயிகளுக்கு வழங்கப்படும் சொன்னாங்க. அதுலேயும் ஒரு ஏமாற்று வேலை தான் இருக்குது. தொடர்ச்சியாகவே விவசாயிகளுக்கு வாக்குறுதி கொடுத்து ஏமாற்று வேலை தான் நடந்துகிட்டு இருக்குது. 2021 தேர்தலின் போது நெல்லுக்கு 2500 ரூபாய் மானியம், கரும்புக்கு 4000 ரூபாய் மானியம் என திமுக அளித்த வாக்குறுதிகளின் லட்சணம் இப்படி இருக்க, தஞ்சை பக்கம் காலெடுத்து வைத்தாலே பச்சை துண்டை தோளில் போட்டுக்கொண்டு தன்னை டெல்டாக்காரன் என விஷால் ரேஞ்சுக்கு விளம்பர முதலமைச்சர் ஸ்டாலின் நீட்டி முழங்குவதை எந்த ரகத்தில் சேர்ப்பது என்றே தெரியவில்லை. 2011-2012 காலகட்டத்தில் கரும்புக்கான ஆதார விலையை மத்திய அரசு 1450 ரூபாய் என நிர்ணயம் செய்த போது போக்குவரத்து செலவு 100 ரூபாய் உட்பட 650 ரூபாயை கூடுதல் மானியமாக வழங்கியது புரட்சி தலைவி அம்மாவின் அரசு. அதன் பிறகு அடுத்தடுத்த ஆண்டுகளில் கரும்புக்கான ஆதார விலையை மத்திய அரசு உயர்த்தி வந்த போதும் கூட 650 ரூபாய் கூடுதல் மானியத்தில் எந்தவித குறைப்பும் செய்யாமல் அப்படியே வழங்கி கரும்பு விவசாயிகளின் நலனை காத்தது புரட்சி தலைவி அம்மாவின் அரசு. கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு முன்பே கரும்புக்கான மானியமாக புரட்சி தலைவி அம்மாவின் அரசு 650 ரூபாயை வழங்கிய நிலையில் தற்போது இடுபொருட்களின் விலை விண்ணை முட்டிக் கொண்டிருக்கும் நிலையில் திமுக அரசு வெறும் 349 ரூபாயை மானியமாக வழங்குவது அனைத்து தரப்பு மக்கள் மத்தியிலும் கடும் கண்டனத்துக்கு ஆளாகியுள்ளது. கரும்புக்கு பார்த்தீங்கன்னா 4000 கொடுக்குறோம் அப்படின்னாங்க. 2400 ரூபா இருந்த கரும்போட விலை இன்னைக்கு 2800 ரூபா தான் போகுது. அவங்க எந்த கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றல. அந்த அரசாங்கத்தினுடைய பிரகாரம் ஒரு வருஷத்துக்கு எத்தனை சதவீதம் ஏறணுமோ அதன் பிரகாரம் தான் ஏற்றிருக்காங்க. அவங்களோட வாக்குறுதி நிறைவேற்றவில்லை. வாக்குறுதி என்பது தேர்தல் காலங்களில் வாக்கு வாங்க மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க. அந்த வாக்குறுதியை காற்றில் பட்ட போய்விடுது. பொதுவாக மாநில அரசு நிலைப்பாடு அப்படி தான் இருக்குது. கரும்புக்கு ஒரு டன்னுக்கு 4800 ரூபா வரைக்கும் தரேனாங்க, நெல்லுக்கு 4000 ரூபா வரைக்கும் தரேனாங்க, மற்ற தானிய பொருள் இடுபொருட்களுக்கெல்லாம் கூடுதலாக்கி தரேன்னு சொன்னாங்க. இதுவரைக்கும் எந்த விதமான அறிவிப்பும் வரவே இல்லை. அதாவது ஒரு இடுபொருள் மத்திய அரசு விலையை நிர்ணயித்தாலும் மாநில அரசு தன்னுடைய ஊக்கத்தொகை அதிகப்படுத்தி கொடுக்கணும். நெல்லுக்கான ஊக்கத்தொகையை நாங்கள் ரொம்ப காலமாகவே கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், ஊக்கப்படுத்தி கொடுக்க சொல்லி. இதனால் வரைக்கும் கொடுக்கவே கிடையாது. சர்க்கரை என்று சொன்னால் இனிக்காது, ஆனால் சர்க்கரைன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்களே ஒழிஞ்சி விவசாயிகள் நாங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய அனைத்து வேளாண் பொருட்களுக்கும் கரும்பாக இருக்கட்டும், அதேமாதிரி எள்ளாக இருக்கட்டும், மற்ற தானிய பொருட்கள் அனைத்துக்குமே தமிழக அரசு நாங்கள் கூடுதலாக்கி கொடுக்குறோம் குவிண்டாலுக்கு அப்படின்னு சொன்னாங்க. இதுவரைக்கும் அவங்க அளித்த அறிவிப்பு எதுவுமே நடைமுறைப்படுத்தவே கிடையாது. அது மட்டுமா, கரும்பு உற்பத்தி திறன் மேலும் உயர்த்தும் வகையில் நுண்ணுயிர் பாசன முறையை அறிமுகப்படுத்தி இந்த முறையை கையாளும் சிறு குறு விவசாயிகளுக்கு 100 விழுக்காடு மானியம் வழங்கியதோடு நுண்ணீர் பாசன மானியம் பெறுவதற்கான 1 ஏக்கர் என்ற உச்சவரம்பையும் தளர்த்தியது புரட்சி தலைவி அம்மாவின் அரசு. நீரில் கரையும் உரங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடுபொருட்களை காலத்தே கொள்முதல் செய்து விவசாயிகளுக்கு வழங்கும் வகையில் தோட்டக்கலைத்துறை ஆணையகரத்தில் சிறப்பு நோக்க அமைப்பை உருவாக்கி 50 கோடி ரூபாயை சுழல் நிதியாக வழங்கியதும் புரட்சி தலைவி அம்மாவின் அரசுதான். புரட்சி தலைவி அம்மாவின் ஆட்சியில் விவசாயிகள் துயரின்றி இருந்தனர் என்பதை மறுக்கவே முடியாது. ஆனால் அதுவே இன்றைய திமுக ஆட்சியில் விவசாயிகள் கண்ணீர் கடலில் தத்தளிப்பதுதான் நிதர்சனமான உண்மை.